வீடுகளில் கொள்ளையிடும் மோசடியில் ஈடுபட்டு வந்த தாயும் மகனும் பெமுல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வீட்டு வேலைகளுக்கு பணியாளர்களை வழங்கும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த தாயும் மகனுமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பெண் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் நீண்ட காலமாக வீடுகளில் கொள்ளையில் ஈடுபட்டு வந்ததாகவும், பெமுல்ல பகுதியில் இறுதியாக நடத்திய கொள்ளை சம்பவத்தின் விசாரணை மூலம் இந்த மோசடி வெளிப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பெண் அதன் மூலம் பெமுல்ல பகுதியில் உள்ள ஒரு வீட்டிற்கு வீட்டு பணிப்பெண்ணாக அனுப்பப்பட்டார். பின்னர் இரவு நேரத்தில் தனது மகன் தலைமையிலான கும்பலுடன் குடியிருப்பாளர்களை கட்டி வைத்து 1.5 மில்லியன் ரூபாவுக்கு மேல் மதிப்புள்ள நகைகளை குறித்த பெண் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. ஹங்குரான்கித்த பிரதேசத்தைச் சேர்ந்த இந்த தாயும் மகனும் உள்ளிட்ட கும்பல் 24 மணி நேரத்துக்குள் பெமுல்ல போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் 3 கிராம் ஹெரோயின் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த கும்பல் நாடு முழுவதும் சுமார் 10 கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளதாகவும், குறித்த பெண்ணின் மகன் பிக்கு ஒருவரை அவதூறாக பேசிய குற்றச்சாட்டுக்கு நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் என்றும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தேக நபர் கம்பஹா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார்.